முக்கியமான பதில் நான் ரைட் முக்கியமான பதில் வாங்குறேன். நீங்க கொடுக்கக்கூடியது ஒருங்கிணைப்பு குரல், ஒற்றுமை குரல் என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் அந்த குரலோட எண்ட் ரிசல்ட் பிஜேபியுடைய வளர்ச்சியாகத்தான் முடியும், அல்லது அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளாக மாறுகிறதுன்னு திரு ஜென்ராம் பார்வை வைக்கிறார். நான் அன்போடு சொல்லிக்கிறேன் ஜென்ராம் சாருக்கு, உங்களுக்குன்னு சொல்லலை, பொதுவாக இந்த குரல் கொடுக்க சொல்லிக்கிறேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மான்னு ஒரு டிபேட்ல கூட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாம புகழேந்தி வெளியில வந்ததே இல்லை. அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எகேன்ஸ்டா பிஜேபிக்கு பேசிட்டு தான் இருக்கேன். பிஜேபி கொள்கைகளுக்கு எதிர்ப்பா நான் என்னைக்குமே நிறுத்துறது இல்லை. அதுதான் ஜென்ராமும் பொன்ராஜ் ரெண்டு பேரும் ஒருமித்த குரல்ல வந்தாங்க. அதுக்கு நான் பிஜேபியோட ஒருங்கிணைஞ்சு போகணும், அதோட இருக்கணும்ன்றதுல ஓபிஎஸ் எடுத்த முடிவுக்கு எதிர்ப்பானவன். ஆரம்பத்திலிருந்து அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. அதை நான் இங்கே பதிய வைக்கிறேன். திராவிட இயக்கத்தில் வந்தவன், திராவிட ஐடியாலஜியில் வந்தவன். ஒரு 2 மினிட்ஸ் என் ஃப்ரெண்டு ரொம்ப கோபம் அவருக்கு, எடப்பாடி திட்டமேன்னு. நான் எந்த கவுன்சிலர் எலெக்ஷன்லையும் நிற்கல சார். 94 அம்மா என்ன சட்டமன்றத்தில் நிற்க வச்சாங்க. அப்போ பாரதி நகர்னு பேர். அங்கே 2வது இடத்துல வந்த முனியப்பான்னு சொல்லி, நான் பேரவை செயலாளர் கட்சியில். இவர் சொல்றாரு சின்ராஜன் இல்லை, கிருஷ்ணராஜன் பேர் அவருக்கு. அவர் மாநில செயலாளராக இருந்தார் 94. அப்போ முனியப்பா ஜெயிச்சார். 2 தடவை பக்தவச்சலம் என்கின்ற எல்லாம் இறங்கிட்டாங்க 3 பேருமே பாவம். கேஜிஎஃப்ல இருந்து ஜெயிச்சார். ஜெயிக்கும் பொழுது நான் செயலாளர். 2வது தடவை பக்தவச்சலம் ஜெயிக்கும் பொழுது நான் செயலாளர். அங்க கர்நாடகாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு புகழேந்தியை நிறுத்தணும்னு சொல்லி வெங்கைய நாயுடுக்கு ஒரு லெட்டரை எழுதி அம்மா மிஸ்டர் சீனிவாசன் கையில் கொடுத்து விட்டாங்க. இது நடந்தது. 2வது இடத்துக்கு வந்த. அதுக்கு முன்னாடி அங்கே ஓடுற சினிமா, தமிழ் சினிமா, தமிழ் பேப்பர், இன்னைக்கு வர சேனல்லாம் புகழேந்தியாவில் வந்தது. வீடு ரேன் சேக்கடு அடிச்சு நொறுக்கினப்ப அம்மா கூட்டு SM கிருஷ்ணாவை கத்துன்னு கத்திட்டாங்க. இப்படிதான் இந்த கட்சியை வளர்த்தாங்க. எதையும் எதிர்பாராத கழகத்திற்காக செம்மையாக பணியாற்றும் பிற மாநில கழக உடன்பிறப்புகளேன்னு சொன்னாங்க. என்னால எந்த விதத்தில் இந்த கட்சிக்கு பாதிப்பு இல்லை. தமிழ்நாட்டுக்கு வரணும்னு வந்துட்டோம். இப்ப சமீபத்தில் அங்க இவர் போட்ட KP முனுசாமியை ரெக்கமெண்ட் பண்ணி போட்ட செயலாளர் பேரு குமார். அந்த குமார் இப்படிப்பட்ட தலைவரையும் தலைமையும் எடப்பாடியும் நான் பார்த்ததே கிடையாது. இவரை பார்க்கவும் முடியல. எலெக்ஷனை பற்றி எந்த டீட்டெயிலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. தேவையில்லைன்னு ராஜினாமாவை தூக்கி எரிஞ்சிட்டாரு. கர்நாடக ஹிஸ்டரியிலே ராஜினாமா கொடுத்த முதல் ஆள் அவராக தான். இல்லை நான் வந்துட்டேன். ஒரு நிமிஷம் சார். அங்க இருக்க JDS MLA தேவேகவுடாவுக்கு ஜமீர் அகமது இன்னைக்கு மினிஸ்டர் இருக்கார். பார்த்தாரா இன்னைக்கு இவரை ஓடி கையை பிடிச்சிக்குவார். அவரை ஜெயிக்க வச்சது நான் தான், அலைஞ்சு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி. ஆகவே கடைசியா அம்மா கேஸையும் அக்யூட்டல் பண்ணி அதுக்கு அம்மாவுக்கு சொத்துக்களை அவங்க என்னதான் பிணையா கொடுக்க சொன்னாங்க. அதையும் சாதிச்சுட்டு வந்திருக்கோம். இல்ல இல்ல நான் ஏதோ தோத்துட்டேன், கட்சியில உறுப்பினர் கூட கிடையாது. திரு ஓ பன்னீர்செல்வம் போட்டு வெளியேற்றப்பட்டு, அதாவது ஒரு விஷயம் அப்படின்றாரு. இல்ல 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 2 பேரும் சேர்ந்து எடுத்தாங்கன்றத நாடு மறக்காது. அதுல அவர் OPS தான் சைன் பண்ணாரு. உள்ள நம்பி வந்தோம், பண்ணாங்க, நோ ப்ராப்ளம். அவங்க எடுத்துட்டாங்க. நான் வெளியில வந்துட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல, வந்தாச்சு. அதுக்கு பின்னாடி என்ன சேர்த்தது யாரு? மிஸ்டர் OPS சைன் பண்ணி சேர்த்தார். அப்ப OPS என்னவா இருக்காரு? இன்னமும் பழைய மாதிரி நான் திரும்பி போகணும், ஒருங்கிணைப்பாளராக தான் இன்னும் எலெக்ஷன் கமிஷன் இருக்கார். அது அவர் எப்படி கொண்டு போறாரு எனக்கு தெரியாது. அவர் பிஜேபி பின்னாடி போயிட்டு இருக்காரு, அது எனக்கு பிடிக்கல. அதுதான் விஷயம். ஆகவே தனிப்பட்ட தாக்குதலா கர்நாடகா இருந்தப்போ 65 தொகுதியில கட்சி இருந்தது. சசிகலா அவர்களுடைய ரீஎன்ட்ரி அப்படிங்கிறது அதிமுக என்ன தாக்கத்தை உண்டாக்கும் நினைக்கிறீங்க? இல்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அவங்கள்ட்ட அவங்க ஜெயிலில் இருந்த காலத்திலிருந்து கூட இருந்தவன், அவங்களுக்கு தெரியும், பார்த்துக்கிட்டவன். அவங்கள்ட்ட நான் சொல்றது என்னன்னா, இவங்க சொல்ற மாதிரி ரீஎன்ட்ரின்னு சொல்லிட்டு நின்றுடக்கூடாது. ரீஎன்ட்ரி தொடர்கதையா இருக்கணும். இன்னைக்கு பேசிட்டு நேற்று பேசிட்டு அப்புறம் ஒரு மாசம் விட்டு திருப்பி ரீஎன்ட்ரினாங்கன்னா சரியா வராது. ஏற்கனவே டிலே இருக்கு. நீங்க சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அவங்க வரணும்னு தான் ஆசைப்படுறோம். நம்ம எந்த பெரிய இம்பாக்டும் ஏற்பட போறது இல்லை. அப்ப தொடர் முயற்சிகள் இல்லைன்னா பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாதுங்கிறத அப்ப சொல்ல வரீங்க. சசிகலா அவர்களுடைய ரீஎன்ட்ரியோ அப்படின்னா நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன். நீங்கள் சேர்த்து 20%, 2% ஜாஸ்தி. இதை எழுதி எடுத்துட்டு போனா நாடாளுமன்றத்துள்ள விட்டுருவானோ தெரியல. கேட்கறேன், நாடாளுமன்றத்துல 20% வாக்குகள் வாங்கிட்டு சார், நான் 2% ஜாஸ்தி சார், ரெட்டல இருக்குல்ல அப்படின்னு சின்ன எங்கிட்ட இருக்கு சார், உள்ள விட்டுருவானா? சட்டமன்றத்திலயும் நாடாளுமன்றத்திலயும் ரெட்டல் எங்கிட்ட இருக்குங்க. இல்ல சார், வலுவான கட்டமைப்பு அப்படியே இருக்குன்னு சொல்றதா சார்? என்ன கட்டமைப்பு? வாக்காளர்கள் எங்கேயும் போயிடல சார், இருக்காங்க. நீங்க எல்லாம் சொன்னீங்க, நீங்க எல்லாம் இருந்தது வந்த வாக்குகளை விட கூட வந்திருக்குங்கிறாரு. கட்டமைப்பு முடிஞ்சது தலைவா, பில்டிங் ஆடிட்டு இருக்கு.